வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு 10 பேருக்கு ஆகிற மாதிரி ஒரு சப்பாத்தி வெஜ் குருமா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான ஒயிட் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 10லேருந்து 12 முந்திரி எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 கப் துருகி வச்ச தேங்காய். இந்த 3ஐயும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பீன்ஸ், 1 கப் சௌச்சௌ. இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி அந்த மாதிரி. ஸோ இது கூட நான் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதில் 1 டீஸ்பூன் தூளுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு இந்த காய் வேக விடுங்க. பேன் சூடானதுமே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெயே சேர்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த ரெசிபி நான் ஒரு 10 பேருக்கு ஆகிற மாதிரி பண்ணுறேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா இதில் பாதி அளவு எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 சின்ன பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 இன்ச் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே லைட்டாக வதங்கி வரட்டுங்க. இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்ச 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச 6 தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டுங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்துடட்டும். இப்போ இது கூட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கூட இப்போ 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காய்கறியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காய் வேக வச்ச தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாங்க. நான் கடைசியாக அதை காரம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சேர்த்துக்குவேன். இந்த மசாலா கூட காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பேஸ்ட்டை வடித்து எடுத்துட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா குருமாக்கு தயிர் ஆட் பண்ண சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தயிர் தாங்க இந்த குருமாக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அடுத்து இதில் 1 கப் சூடான பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் காய்கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெஜ் குருமா சப்பாத்திக்கு மட்டும் கிடையாதுங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.